இப்போது நம்ம ஏசப்பா வரத்துக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக தயாராக இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நீங்கள் சீக்கிரம் வரப்போறீங்க. நாங்கள் எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும்ப்பா. நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எனக்கு அறிமுகமானவங்க எல்லாருமே உங்கள் வருகைக்கு தயாராக ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சரிங்களா? தினந்தோறும் காலையில் எங்கே போவீங்க? ஸ்கூலுக்கு போவீங்க. நீங்கள் ரெடியாக இருக்கும் பொழுது தானே ஸ்கூல் வேன் வரும் பொழுது அழகாக அந்த வாகனத்தில் ஏறி போகிறீங்க. நீங்கள் தயாராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தயாராகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்கூல் வேன் வந்துருச்சு, ஆனால் நீங்கள் இன்னும் தயாராகலை, நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னா ஸ்கூல் வேன் வெயிட் பண்ணுவாங்களா? இல்லைங்க நான் போகிறோம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்கூல் வேன் போயிடும் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கூல் வேன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயாராக இருந்தால் தான் ஸ்கூல் வேனில் போக முடியும். கரெக்டுங்களா இல்லையா சில்ட்ரன்ஸ்? அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம தயாராக இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஏசப்பா வந்துட்ட பிறகு நம்ம தயாராக முடியாது. ஏசப்பா வரத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். அதாவது பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜெபத்தில் விழித்து இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்?